ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போன வீடியோ வரைக்கும் பார்த்தது டைஜஷன் முடிஞ்சுச்சு. அதாவது டைஜஷன் இன் பக்கல் கேவிட்டி, அப்புறம் ஸ்டொமக்கில் வந்து எப்படி டைஜஷன் ஆச்சு, அப்புறம் வந்து இன்டெஸ்டைனில் எப்படி டைஜஷன் ஆச்சுன்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில், அப்புறம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த ப்ராசஸில் என்ன டைஜஷன் கம்ப்ளீஷன் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆஃப்டர் டைஜஷனுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கணும்? நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுன்னு அது டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ டைஜஷன் ஆனதில் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு இந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ், ஸோ இதெல்லாம் என்ன அடுத்த ஸ்டேஜில் அப்சார்ப்ஷனுங்கிற ப்ராசஸ் நடக்கணும். அப்சார்ப்ஷன் நடந்த பின்னாடி அசிமிலேஷன் நடக்கணும். சரிங்களா? அந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டெல்லாம் நடந்தால் தான் இந்த கம்ப்ளீட் டைஜஷன், அதில் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகும். புரியுங்களா? இப்போ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, a process by which the end product, நம்ம பார்த்தீங்களா டைஜஷனில் எண்ட் ப்ராடக்ட் என்ன நடக்குது? ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட். புரியுங்களா? ஸோ இந்த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் எங்கே போகுது? பாசஸ் த்ரூ தி இன்டெஸ்டைனல் மியூக்கோசா, அதாவது அந்த சிறுகுடலினுடைய அந்த கோழைப்படலத்திலேருந்து எங்கே போகுதுன்னா பிளட்டுக்கு போகிறது, லிம்புக்கு போகிறது. பிளட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ரத்தத்துக்கும் அந்த லிம்ப் அப்படின்னா நிணநீர்னு சொல்லுவாங்க, அந்த பிளட்டுக்கும் அந்த நிணநீருக்கும் அந்த டைஜஷன் ஆகி நமக்கு கிடைச்ச அந்த கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட்டு இன்டெஸ்டைன்லேருந்து எங்கே போகணுமா? பிளட்டுக்கு போனால் அதுதான் அப்சார்ப்ஷன். ஸோ அந்த பிளட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது தான் அப்சார்ப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. புரியுங்களா? நம்ம பாடி சர்க்குலேஷனில் பிளட்டு போகுதில்ல, அப்போ அந்த பிளட்டு வந்து நம்ம அந்த இன்டெஸ்டைன் குடலில் இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டடு மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, அதை பூரா எடுத்துக்கிறது தான் என்ன பேர்? அப்சார்ப்ஷன் அப்படின்னு பேர். அசிமிலேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிளட்டு எடுத்த அந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனை இந்த பிளட்டு வந்து நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், செல்ஸுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குது பார்த்திங்களா. அந்த செல்ஸுக்கு வந்து ரீச் ஆச்சுன்னா அது அசிமிலேஷன். புரியுங்களா? அப்போ இன்டெஸ்டைன்லேருந்து பிளட்டுக்கு போகிறது அப்சார்ப்ஷன், பிளட்லேருந்து நம்ம பாடி செல்ஸுக்குள்ளே போகிறது அசிமிலேஷன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதை நான் மைண்டில் வச்சுட்டா போதும். சரி, இப்போ நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன், அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? வில்லை அப்படிங்கிற ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும் அந்த டியூமன் ஆஃப் இலியம். அந்த வில்லைங்கிறது எங்கே இருக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் அந்த லாஸ்ட்டு பார்ட்டு தான் இலியம். புரியுதுங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஸ்டொமக்குக்கு பக்கத்தில் இருக்கிறது டியோடினம், டியோடினத்துக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும்? சிஜீனம், அப்புறம் வந்து இலியம். புரியுதுங்களா? அந்த இலியமில் தான் இந்த வில்லையெல்லாம் இருக்கும். அங்கே தான் அந்த எண்டு ப்ராடக்டில் என்ன ஆகுது? அப்சார்பிங் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த வில்லை பேர். ஸோ அந்த வில்லையில் என்ன இருக்குது? கன்சிஸ்டிங் ஆஃப் லாக்டியல் டக்ட் இருக்கும், அது மிடில் இருக்கும். புரியுதுங்களா? அதை சரௌண்டட் பை ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேப்லரிஸ். இப்போ அந்த வில்லை அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன இருக்குதான்? லாக்டியல் டக்ட், இது நடுவில் இருக்கும். இதை சுற்றி என்ன இருக்குதா? நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேப்லரிஸ் வந்து அதை சுற்றி இருக்கும். ஸோ இந்த லாக்டியல் டக்ட் அப்படிங்கிற பார்த்திங்களா, இந்த லாக்டியல் டக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு லாக்டியல் டக்ட் அப்படின்னா என்ன? அதாவது நிணநீர் நுண்குழல்பாங்க. அதாவது நிணநீர் அந்த லிம்ப் இருக்குது பார்த்திங்களா, அது போகக்கூடிய ஒரு ஸ்மால் டியூப் தான் என்னது? லாக்டியல் டக்ட். புரியுதுங்களா? ஸோ அதை சுற்றி என்ன இருக்குது? இந்த பிளட் கேப்லரிஸ்னால் என்னது? பிளட், அந்த இரத்த குழாய்கள், சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அது அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் இருக்கும். பிளட்டை வந்து பியூர் பிளட் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் வந்து இம்பியூர் பிளட் எடுத்துகிட்டு வர்றதுன்னு 2 டைப் ஆஃப் அந்த வெயின்ஸ் இருக்குங்க பிளட் கேப்லரிஸில். இப்போ அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு மறுபடியும் அந்த படத்தை ஞாபகப்படுத்தி காட்டினா உங்களுக்கு புரியும். இதான் உங்களுக்கு வில்லை. புரியுதுங்களா? இந்த வில்லை அப்படிங்கிறதுல உங்களுக்கு எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த லிம்ப் அப்படிங்கிற வெசல்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கும். இந்த லாக்டியல் இருக்குது பார்த்திங்களா, நடுவில் வந்து க்ரீன் கலரில் போகுது பார்த்திங்களா. அதை சுற்றி என்ன இருக்குது? உங்களுக்கு பிளட் கேப்லரிஸ் இருக்குது பார்த்திங்களா. அதாவது ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் வந்து அதை சுற்றி இருக்கும். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது லாக்டியல், அதை சுற்றி இருக்கிறது என்னது? இந்த நெட் லைக் ஸ்ட்ரக்சர், அப்படியே வளம் மாதிரி அதை சுற்றி இருக்கிறது அந்த பிளட்டு போகக்கூடிய அந்த கேப்லரிஸ், இரத்த குழாய்கள் வந்து சுற்றி இருக்கும். புரியுதுங்களா?
சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு என்னது அப்சார்ப்ஷன் நடக்கும். உள்ளே வந்து அப்சார்ப்ஷன் நடந்து அந்த பிளட் வெசல்ஸ்குள்ளே என்னாக அந்த நம்ம டைஜஷனில் கிடைச்ச அந்த எண்டு ப்ராடக்ட் வந்து உள்ளே நுழையும். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் காட்டினதில் என்னென்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நாங்கள் படத்தில் காட்டினேன், அதாவது லாக்டியல் டக்ட் வந்து மிடில் இருந்துச்சு, அதை சுற்றி என்ன இருந்துச்சு, பிளட் கேப்லரிஸ் இருந்துச்சுங்களா? சரி, இங்கே இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷனில் வந்து என்ன நடக்குதுன்னா, அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஆக்டிவாக இருக்கலாம், பேசிவாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டாக கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3 மெத்தட்ஸில் வந்து இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. இதில் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸும் அமினோ ஆசிட்டு எலக்ட்ரோலைட்ஸுங்கிறது அயான்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து குளோரைடு அயான்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுதுன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து பிளட்டுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அடுத்து த பேசேஜ் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ் இன்டு த பிளட், அந்த பிளட்டுக்குள்ளே போகுது பார்த்திங்களா, அந்த சொன்னால் பார்த்திங்களா அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம். ஸோ அந்த சிம்பிள் டிஃப்யூஷன் என்ன அர்த்தம், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனை வேஸ்ட் பண்ணி போகிறது தான் இந்த சிம்பிள் டிஃப்யூஷன். அந்த மெத்தடில் தான் இந்த சப்ஸ்டன்ஸில் எங்கே போகுது, பிளட்டுக்கு வந்து போயிடுது. சரி, மீதி சப்ஸ்டன்ஸ் பார்ப்போம். ஃப்ரக்டோஸ், புரியுதுங்களா? இந்த ஃப்ரக்டோஸ் மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னா பிளட்டுக்குள்ளே கேரியர் அயான்ஸ், அதுக்குன்னு சில அயான்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகுமா ஃப்ரக்டோஸை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் அயான் வந்து ஃப்ரக்டோஸை வந்து என்ன ஒன்றுமா எடுத்துகிட்டு உள்ளே போகுது பிளட்டுக்குள்ளே. புரியுதுங்களா? திஸ் மெக்கானிசம் இஸ் கால்டு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. அதாவது இன்னொருத்தருடைய சப்போர்ட் மூலமாக அந்த ஃப்ரக்டோஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து பிளட்டுக்குள்ளே போனால் அதுக்கு பேர் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். அப்படி இல்லாமல் ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனை ஃபேஸ் பண்ணி மூவ் ஆச்சுன்னா அது வந்து என்னது, சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து என்ன போகுதுன்னு பார்ப்போம். அடுத்ததில் நியூட்ரியன்ஸ், இப்போ என்னென்ன நியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, அமினோ ஆசிட், குளுக்கோஸ், அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்னது, அயான்ஸ், சோடியம் அயான்ஸ். இதெல்லாம் எப்படி அப்சர்வ் ஆகுது பிளட்டுக்குள்ளே, எப்படி போகுது, இது எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது என்னென்னா ஆப்போசிட், லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் போகிறது. நல்லா வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி சிம்பிள் டிவிஷன் மெத்தடில் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த எதிர்த்து போகிறோம்னா என்ன வேணாங்க, எனர்ஜி தேவைட, அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அதுக்கு பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இப்போ சிம்பிள் டிஃப்யூஷன் மெத்தடில் அந்த சில சப்ஸ்டன்ஸ் வந்து பிளட்டுக்கு போகுது, அப்புறம் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக சில சப்ஸ்டன்ஸ் உள்ளே போகுது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக பிளட்டுக்குள்ளே சில சப்ஸ்டன்ஸ் எங்கேருந்து, ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த இலியம் அந்த ரீஜியன்லேருந்து உள்ளே போகுது. அப்புறம் இது இல்லாமல் சில இன்சாலபிள் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். ஸோ அந்த இன்சாலபிள் சப்ஸ்டன்சஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட்டு, கிளிசரால், ஃபேட்ஸ் சாலபிள் விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இன்கார்பரேட்டட் இன்ட்டு ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் சாலபிள் ட்ராப்லெட்ஸ். அது எப்படின்னா ஒரு சாலபிள் ட்ராப்லெட்ஸாக அப்படி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறுதான். அதுக்கு என்ன பேர்னா மைசிலஸ், அதுக்கு பேர் மைசிலஸ். அப்புறம் வந்து என்னென்னா அப்சார்ப்டு இன்ட்டு த இன்டெஸ்டைனல் மியூகோசா, அந்த இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூகோசா மூலமாக உள்ளே அப்சார்ப் பண்ணிக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர் தே ஆர் ரீசிந்தசைஸ்டு இன்ட்டு ப்ரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபியூலாக மாறுது. ஸோ அதுக்கு பேர் கைலோமைக்ரான்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சராக மாறும். கைலோமைக்ரான்ஸாக மாறி அப்புறம் தான் என்னது, தென் டிரான்ஸ்போர்ட்டட் இன்ட்டு அந்த லாக்டியல், சொன்ன பார்த்தீங்கன்னா லாக்டியல் டக்ட்டு, லாக்டியல். ஸோ அதுக்குள்ளே போகுது வித்தின் தி இன்டெஸ்டைனல் வில்லை, அந்த வில்லைக்குள்ளே இருக்கக்கூடிய லாக்டியலுக்கு உள்ளே போகும். ஈவென்ச்சுவலி எம்டி இன்ட்டு த லிம்ஃபாட்டிக் டக்ட். ஸோ அந்த லாக்டியிலேருந்து என்னது, கீழே ஒரு க்ரீன் கலரில் லிம்ஃபாட்டிக் டக்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போயிடும். அப்புறம் லிம்ஃபாட்டிக் டக்ட் அது என்ன பண்ணுது, அதை எங்கே போகுது, அதை பிளட்டுக்குள்ளே சப்ளை பண்ணிடும். புரியுதுங்களா? ஸோ அது எங்கெங்கே போய் எங்கெங்கே வருதுங்கிறத பார்த்துங்க. சரி, அடுத்து இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது, பை த லிம்ப் டக்ட். இந்த லிம்ப் டக்ட் தான் ஃபேட்டி ஆசிட் அப்சார்ப் பண்ணுது. அதர் மெட்டீரியல்ஸ் ஆர் அப்சார்ப் பை எய்தர் ஆக்டிவ் ஆர் பேசிவ். அப்சார்ப்ஷன் மூலமாக அப்சார்ப்ஷன் ஆகுது பை தி கேப்லரிஸ் ஆஃப் வில்லை, அந்த வில்லை மூலமாக
ஒன்று ஆக்டிவாகவும் அல்லது பேசிவ் ஏதோ ஒரு அப்சார்ப்ஷன் மூலமாக மற்ற மெட்டீரியல்ஸ் பூரா அப்சார்ப்ஷன் நடக்குது. அப்புறம் வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் இது வந்து எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுதுன்னா பை தி சிம்பிள் டிஃப்யூஷன் மெத்தட். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் போகுது உங்களுக்கு? சிம்பிள் டிஃப்யூஷன் மெத்தடில் போகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் டிஃப்யூஷன் மெத்தடில் போகலாம், அல்லது என்ன செய்யலாம் உங்களுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதில் அந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அது எப்படி டிபெண்ட் அப்பான் த ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். வாட்டர் வந்து ஆஸ்மாட்டிக் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி போகும். புரியுங்களா? ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். சரி, இப்போ இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் எங்கே நடந்திருக்குது? அலிமெண்ட்ரி கேனாலில் எங்கெங்கே நடக்குது இந்த அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மவுத்லேயும் நடக்கும். புரியுங்களா? அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எங்கே நடக்கும்? மவுத்தில் நடக்கும், ஸ்டொமக்லேயும் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் நடக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் நடக்குது. ஆனால் மேக்ஸிமம் இந்த அப்சார்ப்ஷனுங்கிறது எங்கே தான் நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். எல்லா இடத்துலையும் அப்சார்ப்ஷன் நடந்தாலும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அதிகமாக வந்து அந்த அப்சார்ப்ஷனுங்கிற ப்ராசஸ் அதிகமாக நடக்குதுங்கிறாங்க. புரியுங்களா? சரி, இப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் அந்த சிம்பிள் சுகர், ஆல்கஹால், மெடிசின்ஸ் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்டொமக்கில் நடக்குது. ஸ்டொமக்கில் வந்து அப்சார்ப்ஷன் என்னென்ன நடக்கும்? சிம்பிள் சுகர், குளுக்கோஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா, அப்புறம் ஆல்கஹால், அப்புறம் மெடிசின்ஸ், நம்ம எடுக்கிற மெடிசன்லாம் அங்கே ஸ்டொமக்கே அப்சர்வ் பண்ணிக்குமா. அதனால தான் வந்து அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க அந்த ஸ்டொமக் வந்து பாதிக்கிறது அதுதான் காரணம். ஏன்னா டைரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். புரியுங்களா? அதேமாதிரி சடன் ட்ரக்ஸ் அப்சார்ப்டு பை blood capillaries in the lower side of the tongue. அதேமாதிரி சில ட்ரக்ஸ் மெடிஷன்ஸ்லாம் வந்து என்னென்னா நம்ம மவுத்லேயே மவுத் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டங்க் அதனுடைய லோயர் சைடில் என்ன ஆகும்? blood capillaries வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அங்கே என்ன அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், விட்டமின்ஸ், சம் மினரல்ஸ், செர்டன் ட்ரக்ஸ் இது லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் பண்ணக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்போ அப்சர்வ் பண்ண அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகணும்? டிரான்ஸ்போர்ட் ஆகணும். எது வழியாக? பிளட்டு வழியாக, லிம்ப் வழியாக. எங்கே போய் சேருது? நேராக லிவருக்கு போகும். நல்லா வச்சுங்க, நேராக பாடியில் எல்லா செல்ஸுக்கும் போகாது. அந்த பிளட்டும் லிம்பும் என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ண அந்த ஃபுல்லாக மெட்டீரியல் எங்கே கொண்டு சேர்த்துது? லிவரில் கொண்டே சேர்க்கும். அப்புறம் லிவர்லேருந்து தான் ஃப்ரம் த லிவர் நியூட்ரியன்ஸ் எங்கே போகுது? டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி. மற்ற எல்லா பாடியினுடைய செல்ஸுக்கு வந்து லிவர்லேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ ஆல் த பாடி டிஷ்யூஸ் யூட்டிலைஸ் தி அப்சார்ப்டு அந்த மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது ஃபார் தேர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்கார்பரேட் இன்டு தேர் புரோட்டோபிளாசம். எதுக்குள்ளே வந்து சேர்றது? எல்லாமே புரோட்டோபிளாஸ்கில் வந்து எல்லாமே சேர்ந்துடும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளே புரோட்டோபிளாசம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் அசிமிலேஷன். புரியுதுங்களா? அப்போ அப்சார்ப்ஷன் அண்டு அசிமிலேஷன் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இஜெக்ஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு டாபிக். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.